சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு பிகே ரீச்சால் சந்திக்கிறோம். இன்றைக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு நெடுக சொல்றதுதான் இந்த வடமாகாணத்தில் என்னென்ன விளைய வைக்க முடியும், அதனோட என்ன விடயங்கள்ல பாரிய அளவில் லாபத்தை சம்பாதிக்க முடியும்ன்றதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக தான் நாங்கள் இந்த வீடியோக்களை போடுறது. அதை விட வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு போகாமல் நீங்கள் வீட்டில் இது சார்ந்த விஷயங்களை யோசிக்கணும், செயற்படுத்தணும். நீங்களும் ஒரு தன்னிறைவு பொருளாதாரம் ஒரு உங்களுக்கு வருமானத்தை கிட்டக்கூடிய விஷயங்களை உங்களோட வீட்டில் செய்யணும். அதனூடாக நீங்கள் நிறைய துட்டை பார்க்கணும். அந்த அடிப்படையில் நாங்கள் ரீச்சாவில் உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலாக இந்த கருவா கண்டை வடமாகாணத்தில் பெரிய அளவில் செய்யணும் மன்றத்தில் ஆர்வமாக இருக்கிறோம், வெறித்தனமாக இருக்கிறோம். நிறைய தரம் வச்சு பட்டு சரியாக சரியில்லாமல் அப்படியெல்லாம் இந்த வெயில் கூடன்றபடியாக என்ன செய்யறாங்கன்னா கடைசி வரை முயற்சி செய்து இப்போ ஓரளவுக்கு ஒரு சக்சஸான நிலைக்கு வந்திருக்கிறோம். அதுல ஒரு கணிசமான கருவாக்கள்லாம் இதுக்குள்ள வச்சிருக்கு. இங்க என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப இதுல ஒரு 15 கண்டு இருக்கு. இந்த கண்டு இப்ப இந்த அளவு மொத்தம் கடி இந்த அளவு மொத்தத்துக்கு வந்துட்டு சரிதானே. இது 2.5 வருஷம் 3 வருஷத்துல நாங்கள் இதுல இருந்து பலனடையலாம் வந்துதான் எங்களுக்கு இதை சந்தாக்கள் சொன்னது. அதாவது இந்த கருவா கோஆபரேஷன்ல இருந்து எடுத்து வைக்க தந்த விஷயம். ஸோ இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னா, அந்த கருவா அந்த தண்டுகள் மொத்தமாக வரணும்ன்றதுக்காக இந்த சைட்டால போற கிளையில கட் பண்ண போறோம். அந்த கிளையில கட் பண்ணிக்க கூட நீங்க அந்த கிளையில வீணா எறிய தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் வரக்கூடிய இந்த தேவையில்லாத கிளைகள் இருக்குதானே, இதுகளை கட் பண்ணிட்டு விட்டீங்கன்னு சொன்னா அந்த மேலே நேராக போற தடியில் வீரியம் பெறும். அது மொத்தமாக வரும் சரிதானே. மொத்தமாக விதைக்குள்ள உங்களுக்கு ஃப்ரீ காலத்தில் பரவா இந்த பலனை நீங்கள் அடையலாம். பிறகு இந்த வெட்டின குளியல் இருக்குதானே, இது குளியல் நினைக்காதீங்க. இதை நீங்கள் ஒடிச்சு வடிவாக கழுவி போட்டு காய வச்சு பேக்கில் போட்டு பேக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால், பிரியாணி செய்ய 2 பிச்சு போட்டிங்கன்னா அந்த வீடு வழியை கருவேப்பிலை போடுற மாதிரி, கருவேப்பிலை வேற இது கருவா பட்டை போடுற மாதிரி இந்த இலையை போட்டிங்கன்னா அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கருவாவை மணக்கிற மாதிரி ஒரு வாசனை இருக்குது. கையை மணந்து பார்த்தாலும் அந்த வாசனை வருது. ஸோ இதுதான் மேட்டர். இதை நீங்களும் வீடு வழியை செய்யணும்னு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் சரிதானே. நன்றி, வணக்கம்.